இப்போ ப்ராப்பர்ட்டி 3 போகலாம். இதுல எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கலந்து இருந்துச்சு, டிஃபரன்ஸ் சேமா இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஹையஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புள்ளி வச்சு அடிச்சு சொல்லிடலாம். பட் அதை விட ஈஸியா ஒரு மெத்தட்ல சொல்ல முடியும். இந்த மெத்தட் நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஃபிராக்ஷன் எடுத்து கம்பேர் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 வரும். 3 × 5 15 அப்படின்னு வரும். இந்த இடத்துல எது பெருசு அப்படின்னா மேல இப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது 15 6ல எது பெருசோ அந்த ஃபிராக்ஷன் தான் பெரிய வேல்யூவா இருக்கும். ஸோ அப்போ இங்க 2/5 விட 5/3 பெருசு. நம்ம ஹையஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சின்னதை பத்தி கவலைப்பட வேணாம், பெருசை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததோட இதை அப்படியே கம்பேர் பண்ண போறோம். 6/2 சேம் ப்ராசஸ், ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 3 6 18. தென் இங்க வந்து 6/2 அப்படிங்கிறது பெருசா இருக்குது. ஸோ அதனால 18 பெருசுங்கிறதுனால 6/2 ஃபிராக்ஷன் பெருசு. ஸோ 6/2 4/7 கம்பேர் பண்ண போறோம். 7 6 42, 2 4 8. ஸோ இப்போ நம்ம இருக்கிறதுலே பெருசு 6/2 தான். அதை நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது 1/5 கம்பேர் பண்ணலாம். 6 5 30, 2 1 2. ஸோ அப்போ 6/2 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபிராக்ஷன்.